அஸ்வின், எனக்கு இது ஒண்ணு புதுசு இல்ல. நான் எப்ப சென்னையில வந்து இறங்குனனோ அப்பல இருந்தே ஒவ்வொருத்தரையும் நம்பி நம்பி ஏமாத்திட்டு தான் இருக்கேன். இங்க பாரு, நீ எனக்கு ஒண்ணு ஃபர்ஸ்ட் இல்ல, 10வது ஆள். போனவை இந்த ஊர்ல யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு தெரியலையே. பேசாம அம்மா சொல்ற மாதிரி செத்தே போயிடலாம் போல இருக்கு. கடவுளே, ஏன் என்ன இப்படி சோதிக்கிற? இவனை நம்பின பாவத்துக்கு நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டானே. மார்னிங் தான் அந்த ஃபைலை பார்த்தோம். குட் மார்னிங் சார். கொஞ்சம் மித்ரா கிட்ட தனியாக பேசணும், நீங்கள் வெளில இருங்க. ஓகே சார். ஏய் தீபா, நில்லு, இங்கேயே இரு. சார், நம்ம 2 பேருக்குள்ள அப்படி என்ன ரகசியம் இருக்கு தனியா பேசுறதுக்கு? எதுவா இருந்தாலும் தீபாக்கு முன்னாடியே சொல்லுங்க, அதுதான் எல்லாருக்கும் நல்லது. இல்லை மித்ரா, நான் கூட தனியாக தான் பேசணும். ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. தீபா ப்ளீஸ். ஓகே சார். அம்மா மித்ரா, உனக்கு என்னாச்சு? நீ நல்லா தானே இருந்த? ஊருக்கு போயிட்டு வந்தோடனே ஏன் இவ்வளோ சிரிச்சிட்டுன்னு இருக்க? உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்ல. இந்த ஒரு சந்தர்ப்பத்துக்காக தானே காத்துட்டு இருந்த மித்ரா. உன் பிரச்சனைய சொல்லு. நேத்து நீ தேடி போயும் கிடைக்காத சான்ஸ் இப்போ ஒன்னு தேடி வந்திருக்கு. இதை விட்டா வேற சான்ஸ் கிடைக்காது. சோ இதை யூஸ் பண்ணிக்கோ. இல்ல வேண்டாம், எனக்கு யாரோட பணமும் இலவசமா வேணாம். அதுவும் இல்லாம இந்த பணம் அவர் எதுக்குன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? மித்ரா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ அமைதியா இருந்தா எப்படி? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல சார். நான் ஒரு தனி மனுஷி. எனக்கு எங்க இருந்து பிரச்சனை வரப்போகுது? சரி ஓகே, அப்போ உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லல்ல? அப்ப ஏன் நீ என் நிலைமை புரிஞ்சுக்க மாட்டேன்ற? மித்ரா, இன்னும் ஜஸ்ட் 5 days தான் இருக்கு. ஏய், எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்த போறோம்? என்ன மித்ரா, நீ கொஞ்சம் கூட அதை பத்தின கவலையே இல்லாம இருக்க? என்னெல்லாம் நைட்டு தூங்கவே முடியல, பயங்கர டென்ஷனா இருக்கு. சார், எதுக்கு நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? உங்க இடத்துல வேற யாராவது தாலி கட்ட போறாங்களா? மணவரையில உட்காந்து பொண்ணு கழுத்துல நீங்க தானே தாலி கட்டுறீங்க. அங்க எல்லார் முன்னாடியும் எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு போங்க. இல்ல, இந்த பொண்ணுக்கு நீங்க தாலி கட்டியே தீரணும்னு யாராவது உங்ககிட்ட மல்லு கட்ட போறாங்களா என்ன? மித்ரா, என்னால அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஏன் முடியாது சார்? கூட்டத்தை பார்த்தா பயமா? தைரியமா சொல்லுங்க சார். இங்க பாரு, தைரியம் அப்படி இப்படின்னு சொல்லலாம் என்ன உசுப்பேத்தன்னு நினைக்காத. ஏய், நான் ஆல்ரெடி அப்பா அம்மா கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். இங்க பாரு, என்னால அதுல இருந்தெல்லாம் மீறவே முடியாது. அம்மா இங்க பாரு, இப்ப கல்யாணம் பண்ண யாருன்னு நீ கண்டுபிடிச்சே இல்லையா? இல்ல சார், எனக்கு தெரியல. என்ன மித்ரா அது இவ்ளோ அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க? ஏய், நீ சொன்னதுனாலதான் அந்த கல்யாணத்துக்கே நான் சம்மதிச்சேன். இப்ப எனக்கு என்னங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க? சார், நான் தான் சொன்னேன், இல்லன்னு சொல்லல. இன்னும் 5 நாள் முழுசா இருக்கு. அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? நம்ம ஊர்ல கடைசி நேரத்துல கூட கல்யாணம் நின்னு போயிருக்கு. ஹலோ, நாம ஏன் அந்த கடைசி செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணோம்? இப்பவே அந்த பொண்ணு யாரும் கண்டுபிடிச்சா நமக்கு ஈஸியா இருக்கும்ல. இந்த லாஸ்ட் மினிட் டென்ஷன்லாம் இருக்காது மித்ரா. சார், பொண்ணு யாருன்னு தெரிஞ்சவங்க 3 பேர் தான். டாக்டர், வாசுகி மேடம், தர்மன் சார். இதுல யார்கிட்ட போய் நான் கேட்க முடியும்? டாக்டர் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு என்கிட்ட எதையுமே ஷேர் பண்ண மாட்டேங்கிறாரு. நான் என்ன பண்ணட்டும்? சரி சார், நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன். இப்ப அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏய், அந்த பொண்ணுகிட்ட என்ன பத்தின உண்மையெல்லாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவல்ல? அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஏய், இங்க பாரு, எனக்கு ஒரு ஜஸ்ட் 10 minutes மட்டும் வாங்கி கூட. அந்த பொண்ணு மனச நான் ரொம்ப ஈஸியா மாத்திடுவேன். ஓகே சார், நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த 4 நாள் தான் பொண்ணு சீக்கிரட்டா வச்சுக்க முடியும். கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு வெளியில வந்துதானே ஆகணும். அப்போ ஒரு 10 நிமிஷம் தனியா பேசுறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காமலையா போயிடும்? அப்ப உங்க முழு திறமையும் காட்டுங்க. ஆமா, இதெல்லாம் நடக்கிற வரைக்கும்
நான் பைத்திய மாதிரி அலையணும் பாரு. எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லை. உன்னை நம்பி ஓகே சொன்ன பாரு, என்ன சொல்லணும்? சார் நம்புங்க சார், நீங்க நம்பிக்கை வச்சா கண்டிப்பா நடக்கும். ஒருவேளை அதுவும் மிஸ் ஆனா நான் எதுக்கு இருக்கேன்? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. நீங்க அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டீங்க, அதுக்கு நான் கேரண்டி சார். இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்ற? சரி, அப்ப நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. என்ன ப்ராமிஸ் பண்ணணும்? இந்த கல்யாணம் நடக்காதுன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. நான் இருக்கிற வரைக்கும் எந்த பொண்ணு கூடயும் உங்களுக்கு கல்யாணம் நடக்காது. ப்ராமிஸ். நம்பலாம்ல? ராஜேந்திரா, ராஜேந்திரா. ஏய், அவன் உள்ள இருக்கானா இல்ல குடும்பத்தோட வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டானான்னு பாருங்கடா. அண்ணே. ஐயா. பரவாயில்ல ராஜேந்திரா, உன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன்னு எனக்கு கேக்குது. உன் மக கொடுத்த கெடு இன்னும் முடியலையே, அதுக்குள்ள ஏன் வீட்டுக்கு வந்தேன்னு நினைக்கிற? டேய், அந்த காலண்டரை கொடுங்கடா. இந்தாங்கண்ணே. இன்னைக்கு தேதி 9. உன் பொண்ணு வட்டியும் அசலுமா கொடுப்பேன்னு சொன்ன தேதி 15. அதுக்கு இன்னும் ஒரே வாரம் தான் இருக்கு. அது வரைக்கும் வீட்டு படியேறி நான் வரமாட்டேன். ஆனா ஒரு வாரத்துல சொன்ன தேதியில என் பணம் வரலைன்னா இந்த குணாளனுடைய இன்னொரு குணத்தை பார்ப்பீங்க. பத்து நாள்ல 12 லட்சம் புரட்டணும்னா உன் கையில நேரம் பாதி பணம் வந்திருக்கணும். உன் பாக்கெட்ல எவ்வளவு இருக்குன்னு நீயே பார்த்துக்கோ. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, உன் பொண்ணால சொன்ன தேதியில பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது ராஜேந்திரா. நான் இவ்வளவு உறுதியா சொல்றேன்னா ஏதோ பெரிய திட்டத்தோட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, நீங்க நினைக்கிறது கரெக்டு தான். உன் வீட்டுக்குள்ள புகுந்து உன் சட்டக்காரரை கொத்தா பிடிச்சு சொன்ன மாதிரி பணத்தை எடுத்து விடா அப்படிலாம் கேட்க மாட்டேன். 15ஆம் தேதி அருமையான முகூர்த்த நாள். அன்னைக்கு நைட்டு உன் மக இங்க இருக்கணும். ஏன்னா இங்க இல்ல, என் வீட்டுல. அப்படி நைட்டு பணமும் வரல, உன் மகளும் வரலன்னு வையேன், இதோ இது இருக்காளே உன் சின்ன மக, இவ்வளவு தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் அவ ஓகேவா? இதெல்லாம் நடக்காது. உன் மகை இருக்கிற இடம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. அவ எங்க வேலை பார்க்கறா, எங்க தங்கி இருக்கா, எல்லா விவரமும் ஐநோ. என்ன வண்டியரா? பாத்தீங்களா குடும்பத்தை எங்க கொண்டு வந்து நிறுத்திட்டீங்கன்னு? உள்ள போடி. மித்ரா எங்க போயிருப்பான்?
சாரி, நான் ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன். சரி சரி நீ பேசு, கால் வந்துகிட்டே இருக்கு. ஏதாவது எமர்ஜென்சியா இருக்க போது. நான் பேசிக்கிறேன். அம்மாதான். தப்பிச்சோம். ஹலோ, சொல்லுமா. ஏண்டி இவ்ளோ நேரம் போன் எடுக்காம என்னடி பண்ணிட்டு இருந்த? நான் வேலை பார்த்துட்டு இருந்தேம்மா. சரி, நீயே பதட்டமா பேசுற? அந்த படுபாவி உன்னை பார்க்க வந்தானா? யார சொல்ற? அவன் தாண்டி, அந்த குணால. போன் ஸ்பீக்கர்ல போடு. குடுமா. ஆமாமா, நான் ஊருக்கு வரதுக்கு முன்னாடி வந்தான். வந்து என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? நாள் நெருங்கிடுச்சு, பணம் கொடுத்துருவியான்னு கேட்டான். அதுக்கப்புறம் தான் நான் ஊருக்கே கிளம்பி வந்தேன். மத்ததெல்லாம் உனக்கே தெரியுமே. இத நீ என்கிட்ட போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. ஏண்டி என்கிட்ட சொல்லாம மறைச்ச? மா, ஏற்கனவே நீங்க பயந்து போயிருக்கீங்க. நான் வேற இத சொன்னா அவ்வளவுதான். உங்களால நிம்மதியா சாப்பிட கூட முடியாது. அதான் நான் சொல்லல. என்னாச்சு? அவன் போன் பண்ணி கத்துறானா? போன் பண்ணி எல்லாம் கத்தல, நேர்லயே இங்க வந்து எங்களை மிரட்டிட்டு போறான். மித்ரா, நீ உடனே கிளம்பி இங்க வந்துரு மித்ரா. நீ எங்க தனியா இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா, பயப்படுற அளவுக்குலாம் எதுவுமே நடக்காது. நீங்க தைரியமா இருங்க. ஆமாண்டி, நாங்க தைரியமா இருக்கோம். அவன் வீடு ஏறி வந்து இன்னும் ஒரு வாரத்துல சொன்னபடி பணம் வரலனா சென்னையில இருந்து உங்க பொண்ணு இந்த வீட்டுக்கு வரமாட்டா, ஏன் வீட்டுக்கு தான் வருவான்னு மிரட்டிட்டு போறான். அத கேட்ட பிறகு நாங்க எப்படி தைரியமா இருக்க முடியும்? அம்மா, நான் தங்கியிருக்கிற இடம், வேலை பார்க்கிற இடம் எதுவுமே அவனுக்கு தெரியாது. அப்படியே வந்தாலும் எனக்கு ஒரு கால் பண்ணிட்டு தான் வருவான். நான் பாத்துக்கிறேன். மித்ரா, அவன் சென்னைக்கு உன்னை தேடி வந்து பாத்திருக்கானா? நீ தங்கி இருக்கிற இடம், வேலை செய்யற இடம் எல்லாத்தையும் அவன் நேரம் தெரிஞ்சு வச்சிருப்பாமா. பேசாம நீ உடனே பஸ் ஏறி வந்துருமா, அதான் நல்லது. அப்பா, நான் அதுக்குள்ள பணம் ரெடி பண்ணிடுவேன்ப்பா. நீங்க கவலைப்படாம இருங்க. இல்லம்மா, எனக்கு பயமா இருக்குமா. அந்த குணால ஏதோ திட்டத்தோட தான் இருக்கான். அதான் உன்னை அவ்வளவு தூரம் தேடி வந்து பாத்திருக்கான். அவனால என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. நான் பணம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். பணத்தை வீசிட்டு அவன் சைலண்டா ஒதுங்கி போயிடுவான். ஏய், அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, நீ கூட கூட பேசிக்கிட்டு இருக்க. இதோ பாரு மித்ரா, உன்னால பணத்தை கொடுக்க முடியாதே, முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. அவன் பணத்துக்கு பதிலா ஒன்ன எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நாம இந்த உலகத்தை விட்டு போறது தாண்டி நம்ம எல்லாருக்கும் நல்லது. நீ சீக்கிரம் வந்து சேரு. முடியாதுமா, வரமாட்டேன். நீ வரலனா இன்னைக்கே நாங்க எல்லாரும் தீ வச்சு கொளுத்திக்குவோம். மா, நீ மறுபடியும் செத்துருவோன்னு சொல்லாதம்மா. இப்பவும் சொல்றேன், என்னால பணத்தை திருப்பி கொடுக்க முடியும். அப்படி என்னால கொடுக்க முடியலனா, தோ நான் வேலை பார்க்கிற இந்த 10 மாடி பில்டிங்ல இருந்து கீழே குதிச்சு நான் செத்து போயிடுறேன். அத நீங்க நியூஸ்ல பாத்துட்டு அப்புறமா தீ வச்சு கொளுத்தி நீங்களும் செத்துருங்க. போன வைமா. ஏம்மா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அக்கா கிட்ட? என்ன என்னடி பண்ண சொல்ற? என்ன ஏமா நம்ப மாட்டேங்கிற? என்னால முடியும். கண்டிப்பா கடனை அடைச்சிருவேன். ஆனா எப்படி அடைக்கிறது, என்ன செய்யறதுன்னு தெரியல. நீங்கெல்லாம் இப்படி அங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்காகவா நான் இங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்? நான் நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும்னு நினைக்கிறது ஏமா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? மித்ரா, என்னடி ஆச்சு? ஏய், என்னாச்சுடி?
சொல்லு. உனக்கு என்னதான் பிரச்சனை? உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அத நீயே சொல்ற வரைக்கும் தொல்லை பண்ணக்கூடாதுன்னு தான் நானும் அமைதியா இருந்தேன். ஆனா இனிமே அப்படி இருக்க கூடாதுன்னு தான் தோணுது. மித்ரா, நீ என் கூட தான் வேலைக்கு வர. ஒரே ஹாஸ்பிட்டல்ல ஒன்னாதான் வேலை பாக்குறோம், ஒன்னாதான் சாப்பிடுறோம், ஒரே ரூம்ல தான் தங்கி இருக்கோம். பக்கத்து பெட்ல தான் நானும் தூங்குறேன். அப்படி இருக்கிறப்ப உன்னை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ போன்ல பேசுறது, சில நேரம் காணாம போயிடுறது, சில நேரம் பேய் அறிஞ்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறது, உனக்கு நீயே பேசிக்கிறதுன்னு எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ உன்னை பத்தி என்கிட்ட சொல்லாம மறைக்கிறத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அது உன்னோட விருப்பம். ஒரே ரீசன், உனக்கு என் மேல இன்னும் நம்பிக்கை வரலன்னு அர்த்தம். நானும் இவ்வளவு நாளா என் மேல உனக்கு நம்பிக்கை வராதான்னு காத்துக்கிட்டு தான் இருந்தேன். இப்ப சொல்ற மித்ரா, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா உன் பிரச்சனையை என்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. என்ன பண்றது? ஆனா நீ தனியா கடந்து கஷ்டப்படுறத பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்குடி. ஏய், அப்படிலாம் எதுவும் இல்ல தீபா. நான் உன்கிட்ட எதையும் மறைக்கணும்னு நினைக்கல. நேரம் வரும்போது சொல்லிக்கலாம் தான் இருந்தேன். என்னோட பிரச்சனையை நான் உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? சொல்லு மித்ரா, தயங்காம என்கிட்ட சொல்லு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அழாத மித்ரா. ஏய், ஐயோ, அழாத மித்ரா. சொல்றேன்ல, அழாத, சரியாயிடும். அழாத மித்ரா, அழாதடி. எப்படி உள்ளுக்குள்ள இவ்ளோ பிரச்சனை வச்சுக்கிட்டு உன்னால சிரிச்சு பேச முடியுது? சத்தியமா சொல்றேன்டி, வேற ஒரு ஆளா இருந்தா இந்நேரம் ஆளை விடுங்கடா சாமின்னு ஓடியே போயிருப்பாங்க. சரி, இதெல்லாம் டாக்டருக்கு தெரியுமா? இல்லடி, எனக்கு ஊர்ல ஃபேமிலி இருக்கிறது, என் கடன் பிரச்சனையெல்லாம் தெரியாது. ஆனா சென்னைக்கு வந்து தப்பான ஆளுங்க கிட்ட மாட்டினது, ஸ்டேஷனுக்கு போனது, இதெல்லாம் அவருக்கு தெரியும். இத நீ அவர்கிட்ட சொல்லிருக்கலாம். ஏன்னா அவர் உன் கதையை கேட்டுட்டு கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. சரி, இப்ப அடுத்து என்ன பண்ண போற? அதாண்டி எனக்கு ஒண்ணும் புரியல. ஒரே குழப்பமா இருக்கு. இதுல என்ன மித்ரா உனக்கு குழப்பம்? ஸ்ட்ரைட்டா ராமகிருஷ்ணன் சார் கிட்ட போய் உன்னோட பிரச்சனைய சொல்லு. அவர் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. இல்ல தீபா, இப்ப அவரே வினய் சாரோட பிரச்சனை, கல்யாண பிரச்சனை, அது இதுன்னு ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்காரு. இந்த நேரத்துல நான் போய் நின்னா நல்லா இருக்குமா? அவரை விட்டா நமக்கு வேற வழியே இல்லடி. உன்னோட பிரச்சனையை அவரால மட்டும்தான் தீர்த்து வைக்க முடியும். நீ நம்பிக்கையா போய் கேளு, அவர் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. தீபா, எனக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு தீபா. நீயும் என் கூட வரியா? நம்ம போயிட்டு வந்துடலாம். கண்டிப்பா வரண்டி. நாளைக்கு முதல் வேலை நமக்கு அதுதான். போலாம். இந்தா, சரி போலாமா?